வணக்கம் துவாரகா டிவி சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மிதுன ராசி மிதுன லக்னத்துல பிறந்த நீங்க எது மாதிரியான கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், எது மாதிரி கிரக சேர்க்கை வந்து சாதகமாக இருக்காது, உங்களோட யோகமான தசைகள் என்ன, அவயோக தசைகள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ மிதுன லக்னம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் திருவாதிரையாக இருந்தாலும் சரி, மிருகசீர நட்சத்திரம் கடைசி 2 பாதமாக இருந்தாலும் சரி, புனர்பூச நட்சத்திரத்தில் 3 பாதத்தில் பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, மிதுன லக்னமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு யோகமான கிரகம் என்னென்னா சனி சுக்கிரன். சனி திசையும் சுக்கிர திசையும் வரவேண்டிய திசைகளாக உங்களுக்கு 9 கிரகத்தில் வருகிறார்கள். அந்த 2 திசை வந்து யோகத்தை கொடுப்பார். அந்த சனி ராகுவோட சேர்ந்திருந்தா யோகம் பாதியாக குறையுது, குருவோட சேர்ந்திருந்தா யோகம் பல மடங்கு உயருது. அதே மாதிரி சனி சுக்கிரனோட சேர்ந்திருந்தாலும் சனி திசை அருமையாக இருக்கும், யோகங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ சனிங்கிற கிரகம் குருவோட சேர்வது, குருவோட பார்வையில் வருவது, குரு சுக்கிரனோட சேர்வது, சுக்கிரனோட பார்வையில் வருவது, அதே மாதிரி புதனோட சேர்வது, புதனோட பார்வையில் வருவது, அதெல்லாம் ரொம்ப நல்லது. சனி சேரக்கூடாத கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ராகுவோட சேரக்கூடாது, சூரியனோட சேரக்கூடாது, சந்திரனோட சேரக்கூடாது. மற்றபடி எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் பரவாயில்லை, செவ்வாய் உள்பட. ஸோ சந்திரன், செவ்வாய், ராகு ராகு சூரியனோட சேரக்கூடாத கிரகமாக சனி வருகிறார். அடுத்த ராஜயோகாதிபதி கிரகம் வந்து புதனுக்கு மிதுன லக்னத்துக்கு சுக்கிரன். சுக்கிரன்கிற கிரகம் பாருங்க, ராகுவோட சேர்வது தப்பு, சனியோட சேர்வது சனிக்கு நல்லது, சுக்கிரனுக்கு நல்லது இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு சுக்கிரன் செவ்வாயோட சேரும் பொழுது செவ்வாய்க்கு நல்லது, சுக்கிரனுக்கு நல்லது இல்லை. ஸோ சுக்கிரன் செவ்வாய் சனி ராகுவோட சேருவது அவ்வளோ நல்ல ஒரு அமைப்புகள் கிடையாது. ஆனால் சுக்கிரன் வந்து குருவோட சேர்ந்துட்டா புத்திர விஷயத்தில், காதல் விஷயத்தில், குழந்தைகள் விஷயத்தில், திருமண விஷயத்தில், தாம்பத்திய விஷயத்தில் சில பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் வந்துடும், பார்த்துக்குங்க. ஏன்னா குருவும் சுக்கிரனும் எந்த லக்னக்காரருக்கும் எந்த ராசிக்காரருக்கும் சேரக்கூடாது. அதே மாதிரி சுக்கிரன் ஒரு பௌர்ணமி சந்திரனின் பார்வை ஒரு குரு 5ஆம் பார்வையாக 9ஆம் பார்வையாக பார்த்து விட்டார். அதே சமயத்தில் புதனோட சேர்ந்திருக்கார், சூரியனோட சேர்ந்திருக்கார், அருமையாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நல்ல ஒரு காம்பினேஷன்ஸுங்க. அதே மாதிரி வரக்கூடாத திசை மிதுன லக்னம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் சுமாரான செவ்வாய் திசை, பிரச்சனைக்குரிய செவ்வாய் திசை. அந்த செவ்வாய் திசை வந்ததுன்னா வம்பு வழக்குகள், அசிங்கம், கேவலம், கடன், நோய், அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்துடும். அது எப்படி இருக்கிறத பொறுத்து. இந்த செவ்வாயே ஓரளவுக்கு நல்லா இருக்காரு, குருவோட சேர்ந்திருக்காரு, சந்திரமங்கல் யோகத்தில் இருக்காரு, சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தால் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பிரச்சனைகள் குறையும், வம்பு வழக்குகள் இல்லாமல் இருக்கும், குறைவாக இருக்கும். ஆனால் அவர் செவ்வாய் சனியோட சேர்ந்துட்டார், செவ்வாய் ராகுவோட சேர்ந்துட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் போச்சுன்னா ஒன்றுமே வந்து செவ்வாய் திசை போட்டு படுத்தும். ஸோ வரவேண்டிய திசைகளாக சனி புதன் கேது சுக்கிர திசைகளாக வருகிறது மிதுன லக்னம் மிதுன ராசிக்காரருக்கு, விச் இஸ் வெரி குட். அந்த சனி புதன் கேது சுக்கிரன் இது மாதிரி ராகுவோட சேராமல், சனியோட ரொம்ப க்ளோஸாக காம்பினேஷன் ஆகாமல், இருள் கிரகத்தோட சம்மதங்கள் இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல திருட்பலத்தோட பௌர்ணமி சந்திரன் குரு புதன் அது மாதிரி ஒரு நல்ல கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கும் பொழுது நல்ல பலன்களும், ராகு சனி சூரியன் போன்ற பாவ கிரகத்தோட சம்மந்தப்படும் பொழுது தீய அமைப்பும் தீய பலன்களும் பிராப்தங்கள் குறைவும் கண்டிப்பாக இருக்கும். இப்படிதான் வந்து கர்மா வந்து உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகம் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து வாழ்க்கை சம்பவங்களாக, சாதகமற்ற சம்பவங்களாக, சாதகம் ரொம்ப நல்ல ஒரு சாதகமான சம்பவங்களாக வருகிறது. இதில் வரக்கூடாத திசை என்று சொல்லப்படுகிற திசை வந்து நம்ம செவ்வாய் சொன்னோம். அந்த செவ்வாய் வந்து ராசி அதிபதி லக்னாதிபதி புதனோட சேர்ந்துட்டாருன்னா பிரச்சனை. லக்னக்காரரே பார்த்தீங்கன்னா புத்தி சுவாதீனம் சரியா இருக்காது, அவரோட எடுக்கிற முடிவெல்லாம் பிரச்சனைக்குரிய முடிவாக இருக்கும், உடல் உபாதைகள் கொடுக்கும், வம்பு வழக்குகள் அவரை தேடி வரும். ஆனால் அதே புதன் அப்படிங்கிற ராசி அதிபதி அவருக்கு வந்து ஓரளவுக்கு குரு சுக்கிரன் அவரோட சம்மந்தப்பட்டுச்சுன்னா அற்புதமாக இருக்கும். ஸோ லக்னாதிபதியே ராசி அதிபதி எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ செவ்வாயோட சேருவது அவ்வளோ நல்லதில்லை. செவ்வாய் சனியோட சேர்ந்து செவ்வாய் திசையெல்லாம் ரொம்ப படுத்தும். ஸோ அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ உங்களுக்கு என்ன திசைகள் போயிட்டுருக்கு, யோகமான திசைகள் போயிட்டுருக்கா, அல்லது யோகம் இல்லாத திசைகள் போயிட்டுருக்கா, அல்லது நியூட்ரலான பிளானட் என்று சொல்லப்படுகிற
மிதுன லக்னம் மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு, சந்திரன், சூரியன், அது மாதிரி சுக்கிரன், அது மாதிரி தசைகள்லாம் போயிட்டு இருக்காங்கிறத பார்த்து அது இது மாதிரி ராகுவோட சம்மந்தப்பட்டிருக்கா அல்லது ஒளி பொருந்திய கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கான்னு நீங்களே பார்த்து உங்க கர்மபலன் எப்படி இருக்குது, எந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் நல்ல காம்பினேஷன்ஸாக தெரிகிறது, எது மாதிரி சேர்க்கை நல்ல சேர்க்கை இல்லைங்கிறது நான் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்கே உங்களுடைய பிராப்தங்கள் என்ன, உங்களுடைய தோஷங்கள் என்ன அப்படிங்கிறது தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில இன்னுமே துல்லியமா பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு பார்க்கலாம். இது வந்து பொதுவான ஒரு பலன்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் இன்னுமே துல்லியமாக பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து போட்டு உங்கள் ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணோம்னா அடுத்த வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்குது, ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, லாங் டேர்ம் எப்படி இருக்குது, 6 மாத காலங்கள் எப்படி இருக்குது, 1 இயர் காலம் எப்படி இருக்குது, எது மாதிரி தசையில் எது மாதிரி திசையில் உங்கள் ஜாதகம் போகுது, எது மாதிரி திசையில் உங்கள் வாழ்க்கை திரும்ப போகுது, எது மாதிரி சாய்ஸஸ் நமக்கு நல்லது, எது மாதிரி சாய்ஸஸ் நமக்கு நல்லது இல்லை, எதை தேர்ந்தெடுக்கலாம், எதை தேர்ந்தெடுக்க வேண்டாம், எது நமக்கு ஈஸியான ஒரு பாத்தாக இருக்கும், எது வந்து நம்ம தடைகள் நிறைந்த பாத்தா இருக்கும், வாழ்க்கையில் தொழிலில் முன்னேற முடியுமா அல்லது வாழ்க்கை இதோட முடிஞ்சிச்சா, எப்படி நம்ம உத்வேகப்படுத்திக்க முடியும், நம்மளோட யோகமான துறை என்ன, அதெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய காம்பினேஷன் சேர்க்கை வச்சு நாமளே அறிந்து அது மூலமாக தான் கர்மா செயல்படுதுங்கிறதை தெரிந்து கொண்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை திட்டங்களை தீட்டிக் கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஒரு செயல்பாடுகளும் வேலை விஷயமா இருந்தாலும் சரி, தொழில் விஷயமா இருந்தாலும் சரி, அடுத்து வரக்கூடிய கல்யாணம், குழந்தைகள், வெளிநாடு, பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன், முதலீடு, இடம், வீடு, வண்டி, வாகனம், தாயார், தந்தையார், நம்மளுடைய பூர்வீக சொத்து, இது மாதிரி எல்லா விஷயங்களும் எது மாதிரி அமைப்புகளாக நம்ம ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து ஒன்றும் துல்லியமாக நம்ம பார்க்கும் பொழுது இன்னுமே வந்து நம்மளுடைய கர்மபலன் நம்மளோட ஜாதகத்தில் எப்படி வெளிப்படுகிறது, எது மாதிரி ஒரு சேர்க்கை, எந்தெந்த கிரகம் சேர்ந்திருக்கு, சேரக்கூடிய கிரகம் சேர்ந்திருக்கா, சேரக்கூடாத கிரகம் சேர்ந்திருக்கா, இதனால பிராப்தங்கள் என்ன அப்படிங்கிறதுலாம் நம்ம டீட்டெயில்டாக நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்த்து அது மூலமாக நல்ல ஒரு பலன்களை நாம் பார்த்து தேவையற்ற செயல்களை, தேவையற்ற முடிவுகளை செய்யாமல் நமக்கு எது நேச்சுரலாக நல்லா வருமோ அது மாதிரி விஷயங்களை வந்து நல்லா செய்து கொண்டு அதுக்கு வேணுங்கிற டைம்லைன்ஸ் புரிந்து கொண்டு அவசரப்படாமல், நஷ்டப்படாமல் நல்லாவே வந்து பொறுமையாக வாழ்க்கையில் நல்லபடியாக ஜெயிக்க முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.